ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் டெய்லியுமே ஒரு ₹500 ₹1000 ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் பேமெண்ட் எல்லாமே வெரிஃபைடு ஆல்ரெடி பல வருஷமாக பார்த்தா ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. பட் அது என்ன எப்படி ப்ளே பண்ணால் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சின்ன ட்ரிக்கோடு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும். எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் போய் முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து பார்த்தா ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக ஏர்ன் பண்ணிவிட்டு நம்மளோட இன்கம் ப்ராஃபிட் வந்து பண்ணால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்சோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணவங்க இருந்தால் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாயின் பண்ணது மூலிமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ கூட பாருங்கள் 91 கிளப்போட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். 1 lakh பேமெண்ட் ப்ரூஃபு அண்டு மற்ற வெப்சைட் சூப்பர் வின்னர். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃபு அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டே இருக்கும். இது மூலியம் உங்களுக்கு ஒரு குயிக்கான அப்டேட் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னு தெரியும்னா பிக் டேடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் தான். ஓகேங்களா? இதோட பேமெண்ட் ப்ரூஃபும் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஒரு 40,000 மேலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எல்லா பேமெண்ட்டு எல்லாமே. அண்ட் இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேசிக்காக இது என்ன ஒரு வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய வெப்சைட் தான். ஓகேங்களா? ஒரு பெட்டிங் கேம்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். உங்கள் பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணுங்கள். நேம் கூட நம்பர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்விடேஷன் கூட ஆல்ரெடி இருக்கும். ஓகேங்களா? இதை டிக் மோட் கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு டெலிகிராமு எல்லாமே இங்கே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி அதோட அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வெப்சைட் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதோட பின்னணி மெசேஜில் கொடுத்துருப்பேன். இந்த பிக் டேடி அண்டு 91 கிளப்பு அண்டு டிசி லாட்ரி அண்டு டைகன்டா ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட். ஓகேங்களா? ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அண்டு இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 91 கிளப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இதில் ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேம்ஸ் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லாட்டில் வந்து நிறைய விதமான கேம்ஸ் இருக்கும். அண்டு ஒரிஜினல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் சில கேம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி டிஃப்ரென்ஸ் கேம் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எந்த கேம் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச கேம் நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அண்டு அது மட்டும் இல்லாமல் கீழே ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி போனஸ் வந்து அவங்கள டெய்லியும் செக்இன் பண்ணும்போது வந்து அமௌண்ட் வந்து க்ளைம் பண்ணிக்க முடியும். கிஃப்ட் வந்து பண்ணால் கிஃப்ட் கோடு அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அதை என்டர் பண்ணி சம்டைம்ஸ் வந்து பண்ணால் கிஃப்ட் கோடில் வந்து பண்ணால் ₹10 ₹20 அந்த மாதிரி ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த கோடெல்லாம் நான் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களோட அஃபிஷியல் டெலிகிராம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த டைமில் அவைலபிளாக இருந்தால். ஓகேங்களா? ஸோ அட்டண்டன்ஸ் போனஸ்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. டெய்லி வந்து செக்இன் பண்ணாவே போதும். இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்விடேஷன் போனஸு வந்து மற்ற நீங்கள் ப்ளே பண்ணும்போது வின் பண்ணால் அதுக்கு போனஸு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட போனஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த போனஸ் எல்லாமே நீங்கள் க்ளைம் பண்ணிக்க முடியும். அண்டு லாஸ்ட்டாக மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குங்களா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டெபாசிட் பண்ணி தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் கேம்ஸ் ஆப்பு. நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணி தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். டெபாசிட் ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா? எல்லா விதமான பேமெண்ட் கேட்வேயுமே இருக்குது. ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம். ஸோ அது மூலிமா உங்களால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். மினிமம் ₹100 கூட ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த பேமெண்ட் கேட்வே சூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் கிரிப்டோ கரன்சியை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஎஸ்டியை கூட டெபாசிட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. தெரிஞ்ச பீப்புள் அப்படி பண்ணிக்கோங்க. தெரியாத பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன்பே, கூகுள் பே அது மூலியமாகவே ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது அடுத்த பேஜ் லோட் ஆகும். ஸோ இதில் பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே. ஓகேங்களா? ஸோ எது வேணுமோ ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலிமா டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி அமௌண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். வித்ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிள். வித்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும்.
ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். மினிமம் வித்ட்ரா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ் இருந்தாலே போதும். மேக்ஸிமம் 50,000 ருபீஸ் வரைக்கும் உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஃபர் டைம். ஓகேங்களா, அண்ட் யூஎஸ்டிடி ஓகேங்களா, நீங்கள் கிரிப்டோ கரன்சியை கூட வித்ட்ரா பண்ணிக்க முடியும். கிரிப்டோ கரன்சினா TRC 20 இருக்கக்கூடிய உங்கள் வேலட் அட்ரஸ் யூஎஸ்டிடி அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, இந்த ஆப்பில் இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, பேசிக்காக இது என்ன ஒரு ஆப்பு, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, நம்ம எப்படி வந்து டெபாசிட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் போனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். இப்போ மெயின் கான்செப்ட் ஓகேங்களா, இதில் நான் சரி ப்ரோ நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன், அந்த அமௌண்ட்டை வச்சு நான் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா. ஓகே, அது வந்து பண்ணால் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லாட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணுங்கள். அது சூஸ் பண்ணிங்கன்னா இதில் நிறைய விதமான கேம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, விங்கோ, K3, 5D இந்த மாதிரி நிறைய விதமான கேம்ஸ் இருக்கும். ஸோ இதில் விங்கோ 1 மினிட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் இந்த விட மாற்றி விட சூஸ் பண்ணிக்கலாம். 30 செகண்டுக்கு ஒரு மேட்ச்சு, 1 மினிட்டுக்கு ஒரு மேட்ச்சு, 3 மினிட்டுக்கு ஒரு மேட்ச்சு, 5 மினிட்டுக்கு ஒரு மேட்ச்சு. ஸோ இந்த மாதிரி 4 விதமான ஸ்லாட் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 மினிட் நான் சூஸ் பண்ணால் 1 மினிட் வந்து டைம் ஓடும். அண்ட் டைம் முடித்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா என்ன விடும், க்ரீன் கலர் விழுமா இல்லை ரெட் கலர் விழுமா அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி பெட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். என்ன கலர் நடுவில் வயலட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் இருக்குது, அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் கூட கம்பைன் ஆகி தான் வரும். ஓகேங்களா, க்ரீன் கூட வரும் இல்லை ரெட்டு கூட வரும், தனியாக வராது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அதேமாதிரி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 10 நம்பர்ஸ் நம்ம சூஸ் பண்ணி பெட் பண்ணது ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்பர்ஸ் மேலேயும் பெட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீன் விழுமா இல்லை ரெட் விழுமான்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணி பெட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிக் விழுமா இல்லை ஸ்மால் விழுமான்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, 3 விதமான ரிசல்ட்டு, அது நம்பர்ஸை சூஸ் பண்ணி பெட் பண்ணலாம். என்னோடய சஜஷன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று க்ரீன் விழுமா இல்லை ரெட் விழுமான்னு சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பிக் விழுமா இல்லை ஸ்மால் விழுமான்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணி பெட் பண்ணலாம். 2ல் 1 எதுனா ஒன்று தான் உள்ள போகுது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அது மேலே பெட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வின் பண்ணது, நீங்கள் சூஸ் பண்ணதே விழுந்துச்சுன்னா நீங்கள் பெட் பண்ண அமௌண்ட் அப்படியே டபுளாக கிடைக்கும். 1 மினிட்டுக்கு ஒரு மேட்ச்சு. ஓகேங்களா, அண்டு இதில் ஓனாக ப்ளே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லை எனக்கு எப்படி ப்ளே பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த ப்ரிடிக்ஷன் குரூப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இந்த ப்ரிடிக்ஷன் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ப்ரிடிக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பண்ணால் போயிட்டு இருக்குது, எல்லா டைமும் கிடையாது. ஸோ அவங்க டைமிங் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த டைமில் வந்து நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா, எல்லா டைமும் ப்ளே பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் போய் முடியும். இதை வந்து பண்ணால் ஒரு கேம் அடிக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. மினிமம் வந்து பண்ணால் ஒரு நாளைக்கு வந்து பண்ணால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ப்ளே பண்ணுங்கள் போதும். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அமௌண்ட் ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ் ஏர்ன் பண்ணால் போதும் அப்படின்னு ப்ளே பண்ணிங்கன்னா லாஸ் இருக்காது. அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக லாஸில் போய் முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மினிமம் ஒரு லெவலோடு வந்து பண்ணால் ப்ளே பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லிட்டாங்க 3 மினிட் மேட்ச் வந்து பார்த்தாங்க அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் க்ரீன் கலர் வந்து பண்ணால் பெட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ப்ரிடிக்ஷன். அவங்களோட ப்ரிடிக்ஷன் டைம் வந்து பண்ணால் மதியம் 12 மணி, மதியம் 3 மணி, ஈவினிங் 6, நைட்டு 9 மணி. ஓகேங்களா, இந்த டைமில் பண்ணால் ப்ரிடிக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 4 டைம் இந்த டைமில் நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டுமே போதும். ஓகேங்களா, மற்ற டைமில் ப்ளே பண்ண வேணாம். இவங்க சொல்லவே கரெக்டாக சூஸ் பண்ணி ப்ளே பண்ணாவே போதும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, செகண்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். இந்த மாதிரி அவங்களே சார்ட் கொடுத்துருவாங்க, ஜஸ்ட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பீரியடு நம்பர் 242 லாஸ்ட் ஒரு 3 டிஜிட் பாருங்கள். 242ல் 3 மினிட்ஸில் க்ரீன் கலர் சூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க, அதில் வந்து லாஸ்ட்டில் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 மினிட் சூஸ் பண்ணிட்டோம். த்ரீ மினிட்டை சூஸ் பண்ணிட்டுங்களா. ஓகே, பீரியடு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிப்போம். ஸோ 3 மினிட்டில் 242, இப்போ 243 வந்துடுச்சு. ஓகேங்களா, அந்த டைம் நம்ம பெட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அடுத்த பெட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஓகே 242 நம்ம பெட் பண்ணியிருந்தோம்னா லாஸ் தான் ஆடி இருக்கும். ஏன்னா அவங்க க்ரீன் சொல்லியிருக்காங்க, பட் இந்த விழுந்தது பாருங்க ரெட்டு தான் விழுந்துருக்கு.
242 ஓகேங்களா. நாம் லாஸ் பண்ணால் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணோம். அது ஒரு மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தா டீட்டெயிலாக அந்த வெப்சைட்டை ரிவ்யூ பண்ணிவிட்டு அடுத்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தா ஜஸ்ட் கேம் ப்ளே வீடியோ மட்டும்தான் ஓகேங்களா. நீங்கள் அதை பார்த்தாவே போதும். பர்ஃபெக்டாக வந்து பார்த்தா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல இன்கம் ஒரு நாளைக்கு 100 rupees 200 rupees earn பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து அடிக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத அமௌண்ட்டை மட்டும் ஜஸ்ட் ஒரு 500 rupees 1000 rupees அதுக்கு மேலே யாரும் ரீசார்ஜ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஓகேங்களா. ஒரு கம்மியான அமௌண்ட்டு லாஸ் ஆனாலும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். புதுசாக பார்த்து நீங்கள் போய் ட்ரை பண்ணி அதிகமாக அமௌண்ட்டை லாஸ் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 243 வருதுன்னா க்ரீன் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பெட் பண்ணுறேன் 243 க்ரீனை சூஸ் பண்ணிட்டேன். க்ரீன் 10 × 1 10 rupees. இங்கே வந்து பண்ணால் இந்த க்ரெடிட் பண்ணிடலாம். 10 ஆல்ரெடி சூஸ் பண்ணிடலாம். இந்த ப்ளஸ் மைனஸ் ஆட் பண்ணிடலாம். 10 × 1னா 10 rupees. டோட்டல் அமௌண்ட்டு 10 rupees நம்ம பெட் பண்ணியிருக்கோம். 243 ஓகேங்களா. இந்த பீரியட் நம்பருக்கு நம்ம 10 rupees பெட் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கவுண்டர் முடிஞ்சோடனே பண்ணால் ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகே, கவுண்டர் முடிய போது லாஸ்ட் 3 செகண்டு 2 செகண்டு 1. ஓகே, நாம் வந்து 243க்கு க்ரீன் சூஸ் பண்ணிட்டோம். ஆனால் விழுந்தது வந்து ரெட்டு. நாம் லாஸ் பண்ணிட்டோம். லாஸ் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இப்போ தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபன் லெவலில் வச்சு நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அடுத்த பிடிச்சு என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்த ப்ரிடிக்ஷன் வந்துருச்சு. ஸோ அதுவும் வந்து பண்ணால் க்ரீன் தான். நீங்கள் பேசிக்காக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே கலர் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணால் ஒரு கலர் வந்து பண்ணால் எல்லா டைம் வந்து ரெட்டே விடாது ஓகேங்களா. ஒரு டைமாச்சும் நான் வின் பண்ணது வந்து பண்ணால் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டில் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 244 வந்து க்ரீன் சொல்லிட்டாங்க. க்ரீனை சூஸ் பண்ணிட்டு 10 × 3 ஓகேங்களா. 10 × 3னா 30 rupees நான் பெட் பண்ணுவேன். நான் ஏன் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணிவிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து ஜஸ்ட் ஒரு 10 rupees தான் பெட் பண்ணேன். அது லாஸ் ஆச்சு. லாஸ் ஆனதுனால நான் இப்போ ஏன் 30 rupees பெட் பண்ணேன் அப்படின்னா இதுதான் ஸ்ட்ராட்டஜி. என்ன பிரதர் சம்மந்தமே இல்லாமல் இதை போய் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நம்மளோட டெலிகிராம் சேனலில் பின்னடி மெசேஜ்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ மேலே டாப்பில் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா டாப்பில் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு போனேன். ஃபஸ்ட்டு பின்னடி மெசேஜை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சார்ட் கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் பெட் வந்து பண்ணால் 1 ரூபியில் கூட பெட் பண்ணலாம். சில கேம்ஸில் இதில் கூட 1 ரூபியிலேருந்து பெட் பண்ணலாம். 1 ரூபியில் பெட் பண்ணால் இந்த பெட் ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10 rupeesல ஸ்டார்ட் பண்ணால் இந்த பெட் ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பெட் ஆர்டரை ஃபாலோ பண்ணேன், 10 rupees இந்த பெட் ஆர்டரை ஃபாலோ பண்ணேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் வந்து 10 rupees பெட் பண்ணேன். இது லாஸ் ஆனதுனால இப்போ 2வது மேட்ச்சில் வந்து பண்ணால் 30 ரூபா பெட் பண்ணிட்டேன். சப்போஸ் இதுவும் லாஸ் ஆனால் அடுத்த டைம் 70 ரூபா பெட் பண்ணுவேன். இதுவும் லாஸ் ஆனால் 150 பெட் பண்ணுவேன். நான் ஏன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் வின் பண்ணாவே போதும். இது வரைக்கும் லாஸ் ஆனால் எல்லா அமௌண்ட்டும் ரெக்கவர் ஆகிடும். லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது கவுண்டர் முடிய போகுது. இந்த மேட்ச் லாஸ் ஆகுமா இல்லை வின் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. லாஸ் ஆனால் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணுவேன். சிம்பிள். பட்டு நம்மளோட நல்ல லக்கு நம்ம வின் பண்ணிட்டோம். எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 58 rupees. அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தா நான் பெட் பண்ணது அப்படியே டபுளாக 30 rupees ஓகேங்களா. மை ஹிஸ்ட்ரி நான் கிளிக் பண்ணி ஷோ பண்ணுறேன். இதில் பாருங்கள், இந்த இடத்துல நான் 10 rupees பெட் பண்ண லாஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இதில் 30 rupees பெட் பண்ண வின் பண்ணிட்டேன். எனக்கு கிடைச்சது வேணும்னா 58.8 அப்ராக்சிமேட்டாக 60 rupees வச்சுக்கோங்க ஓகேங்களா. பெட் பண்ணுற அமௌண்ட் அப்படியே டபுளாக கிடைக்கும். இதுதான் கான்செப்ட்டு. டேக்ஸ் வந்து பண்ணால் 1 ரூபா 2 ரூபா போகும். அதை நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஓகே, இப்போ நான் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ 10 + 30 40 rupees வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. எனக்கு கிடைச்சது எவ்வளோ 60 rupees. டோட்டலாக இந்த எவ்வளோ ப்ராஃபிட் 20 rupees ப்ராஃபிட் ஓகேங்களா. ஒரு டைம் வின் பண்ணாவே போதும். இது வரைக்கும் லாஸ் பண்ண எல்லா அமௌண்ட்டும் ரெக்கவர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட்டும் 10 ரூபாய் 20 ரூபா சேர்ந்து வரும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நீ வின் பண்ணிட்டேன். அடுத்த மேட்ச் எப்படி ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மேட்ச் வந்து பண்ணால் மறுபடியும் ஃபஸ்ட்டு பெட் என்னது 10 rupees தான் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த பெட் வந்து 10 rupees தான் பெட் பண்ணுவேன். இது லாஸ் ஆனால் மட்டும்தான் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணுவேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ் ஆனால் மட்டும்தான் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி இந்த பெட் ஆர்டரில் போகணும். வின் பண்ணால் நான் 10 ரூபா பெட் பண்ணுவேன். வின் பண்ணால் மறுபடியும் 10 ரூபா தான் பெட் பண்ணுவேன். அகைன் 10 ரூபா பெட் பண்ணுவேன். எத்தனை டைம் வின் பண்ணாலும் சரி 10 ரூபா தான் நான் பெட் பண்ணி எடுப்பேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பெட் எவ்வளோ 10 rupees. நீங்கள் ஃபஸ்ட்டு பெட் 50 rupeesல ஸ்டார்ட் பண்ண போனீங்கன்னா 50 rupees. ஆனால் இந்த பெட் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்கள்கிட்ட ஒரு 1000 rupees இருக்கணும். 1000 2000 rupees இருந்தால் மட்டும்தான் இந்த பெட் ஆர்டர் ஒரு 5 to 7 பெட் ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஓகேங்களா.
அண்டு அடுத்த ப்ரிடிக்ஷன் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 3 டைம் லாஸ் ஆகிட்டு 4வது டைமில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அவங்க ஷோ பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு இந்தியாவும் குரூப் தான். ஓகேங்களா? அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வின் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த சீசன் வந்து இதோட முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு டைம் வின் பண்ணாவே போதும், இந்த மாதிரி ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களாம் அதிகமான அமௌண்ட்டில் பெட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஃபண்ட் லெவல் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? பட் நமக்கு அந்த அளவுக்கு வேணாம், உங்கள்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு 20 ரூபீஸ் ப்ராஃபிட். இந்த மாதிரி வந்து பண்ணால் மதியம் 3 மணிக்கு நான் ப்ளே பண்ணுவேன். அந்த டைம் வந்து ஒரு 50 ரூபீஸ் 100 ரூபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். அது ஈவினிங் டைம் ப்ளே பண்ணுவேன், நைட் டைம் ப்ளே பண்ணுவேன். கரெக்டாக நானாக ஓனாக ப்ளே பண்ண மாட்டேன், அவங்க கொடுத்துருக்க ப்ரிடிக்ஷன் இந்த 4 டைம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 டைம் மட்டும் நான் ப்ளே பண்ணுவேன். அதுலேயே வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபீஸ் 200 ரூபீஸ் நல்லா ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்த பீப்புள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வின் பண்ண அமௌண்ட்டை ஈஸியாக வித்ட்ரா கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.